அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று முந்தைய தினம் நடந்த ஒரு சம்பவம் நேற்று பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்க செய்தியா வெளியிடக்கூடிய அளவிற்கு ரொம்ப பரபரப்பாக வெளியிட்டிருப்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது நாட்டில் குற்றங்கள் எங்கே அதிகமாக நடக்கின்றதோ அந்த இடத்துல குற்றங்களை குறைப்பதற்காக போலீசார் அடிக்கடி ரைடு விடுறத நாம பார்ப்போம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு விபச்சாரம் அதிகமா பெருகிருச்சு அப்படின்னு சொன்னா சில லாட்ஜுகள்ல போய் ரைடு விடுவாங்க. ரைடு விட்டு அழகிகள் கைது அப்படின்னு சொல்லி நம்ம அழகிகள் மட்டும் தனியா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியும் அவங்களுக்கு துணைக்கு வேற யாருமே இல்லாம ஆள்களை எல்லாம் பிடிக்காம அழகிகளை மட்டும் பிடிச்ச மாதிரி கணக்கு காட்டுவான். அதே மாதிரி கள்ளச்சாராயம் பெறுதுன்னா காய்ச்ச இடத்துல போய் ரைடு விடுவான். கள்ளச்சாராயத்தை கைப்பற்றணும், இத்தனை கள்ளச்சாராயம் அழிப்பு, கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் கைதுன்னு போடுவான். இப்படி தவறு நடக்கக்கூடிய இடத்துல போய் ரைடு விடுறது இந்த போலீசாரினுடைய வளமையில தொன்று தொட்டு இருக்கின்றது. இது என்னன்னா தமிழ்நாட்டில் கொலைகள் அதிகமாக பெருகி வருகின்றது அப்படின்னு சொல்லி பெருகி வரும் கொலைகளை தடுப்பதற்காக முந்தானேத்து ரைடு விட்டுருக்கிறான். அதுதான் இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டினுடைய இந்த இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அமைப்பை அதனுடைய அந்த பெருமையை தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ரைடு. எங்க போய் ரைடு விட்டான் தெரியுமா? சிறைச்சாலையில போய் ரைடு விடுறாங்க. கொலைகள் பெருகிட்டு போகுதுங்க. கொலைகள் பெருகிறத தடுக்கிறதுக்காக எங்கடா ரைடுக்கு போறீங்க? சிறைச்சாலையில போய் நாங்க ரைடு விட போறோம். எதுக்கு சிறைச்சாலையில போய் நீ ரைடு விடுற? கொலைகள்லாம் ரொம்ப பெருகிட்டு போகுதுல. கொலை பண்ணவன தானே உள்ள கொண்டு வச்சிருந்திருக்கீங்க. குற்றங்களை தடுக்கிறது தானே சிறைச்சாலை அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. அப்படின்னா நீ சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? போய் சிறைச்சாலைக்குள்ள நீ ரைடு விட்டனா அப்ப சிறைச்சாலையில என்ன நடக்குது? சிறைச்சாலையில என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நீங்க என்ன செய்றீங்க சிறைச்சாலையில்? இது முதல்ல தெரிஞ்சாகணும் நாட்டு மக்களுக்கு. சிறைச்சாலைக்குள்ள உள்ள போய் ரைடு விடுறான். 500 போலீஸ் அட்ட டயத்துல இறங்குறான். எதுக்குப்பா போய் ரைடு விடுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டா சிறைத்துறை ஏடிஜிபி திரிபாதி அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி கூலிப்படை கொண்டு நடத்தப்படும் அனைத்து கொலைகளுக்கும் திட்டம் தீட்டக்கூடிய இடமாக சிறைச்சாலை பயன்படுத்தப்படுவதா எனக்கு தகவல் வந்திருக்கிறது. எல்லாமே உத்தரவு உள்ள சிறைச்சாலையிலிருந்து போயிட்டு இருக்குங்க. இங்க உட்கார்ந்து மசூரா பண்ணி இவங்க உட்கார்ந்து திட்டம் தீட்டி மொபைல் போன் மூலமாக இங்க இருந்து செய்திகள் பாஸ் செய்யப்பட்டு இவன் போய் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கின்றான். தலைவன் அந்த கேங்கு லீடர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. இவர்களுடைய தளபதி எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. வெளியே இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு கொலை பண்ணிட்டானா இவன் கொடுத்த அசைன்மெண்ட் அவன் செஞ்சவனையும் அதையும் எழுதுறாங்க. அந்த கூலிப்படையினர் என்ன பண்றான்? இவன் தன்னுடைய தலைவன் எந்த ஒரு இதுல இருக்கிறானோ, எந்த சிறைச்சாலை இருக்கிறானோ அந்த சிறைச்சாலைக்கு பக்கத்துல உள்ள ஒரு கோர்ட்ல ஆஜராகுது, சரணாகுது. சரணடைஞ்சா அவன் என்ன செய்வான்? உடனே இந்த சிறைச்சாலையில தூக்கி அடைங்க அப்படின்னோனையும் அவனை திருப்பி உள்ள வந்துருவாங்க. அப்ப கூலிப்படை தளபதியும் அதே மாதிரி ஏவி விட்ட கேங் லீடர் 2 பேரும் திருப்பி மசூரா பண்ணி சரி ஒரு வேலை முடிச்சுட்டாங்க, அடுத்த கொலை எங்கேயா பண்ணணும், அடுத்த கொலை அடுத்த ஆள் இருக்குல்ல, இந்த தெரு விட்டா அடுத்த தெரு அப்படின்னு சொல்லி இவன் வழிகாட்டுதலை கொடுத்து இவன் போய் அடுத்த கொலையை பண்ணிட்டு அடுத்து திருப்பி இதே மாதிரி உள்ள வர்றத பாக்குறோம். இது நிகழ்வா நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ உள்ள போய் ரைடு விடுறாங்க. ரைடு விட்டா மொபைல் போன் எடுக்கிறான். செல்போன் இல்லாம சிம் கார்டு, அதோடு மட்டும் இல்லாம பிடி கட்டு, அதோடு மட்டும் இல்லாம டிவிடினா என்ன டிவிடி? எம்டி டிவிடியா? அவன் பலான கேசட்டுகளுக்கு உண்டான டிவிடிகள் எல்லாத்தையும் கைப்பற்றுறான். ஒன்னே ஒன்னு மட்டும்தானா மிச்சம் உங்களுக்கு? பொம்பளையை மட்டும் கைப்பற்றல. அந்த ஒரு வேலையை மட்டும்தான் விட்டு வச்சிருக்கிறாங்க. அது அல்லாமல் அனைத்து சகல வசதிகளையும் இந்த கைதிகளுக்கு செஞ்சு தர்றான். என்னன்னு கேட்டா நாங்க கண்காணிப்பு கேமரா பொருத்தி இருக்கிறோம், சிசிடிவி கேமரா எங்கள்கிட்ட அத்தனை இருக்கு, 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. 3 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி எப்படா உள்ள டிவிடி போச்சு?
மூன்றடுக்கு பாதுகாப்பை தாண்டி எப்படிடா செல்போன் உள்ள போச்சு? அப்ப உங்களுடைய பாதுகாப்பு லட்சணம் தெரியுதா? இப்ப நீ என்ன மாதிரியா பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ வந்து சிறைச்சாலைகள் என்பது குற்றங்களை குறைக்கிறது தானங்க சொல்றான். ஆனா இதனால குற்றம் அதிகமாகுதா இல்லையா? சிறைச்சாலைக்குள்ளதான் எல்லா மசூராவும் பண்றாங்க, சிறைச்சாலைக்குள்ளதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒண்ணு பாக்குறோம். அதுக்கடுத்து என்னன்னா, இந்த மாதிரி பிடிக்கிறாங்க, 2 செல்போனை எடுக்கிறான், அதே மாதிரி மற்ற பொருள்களை எல்லாம் எடுக்கிறான், கூறிய ஆயுதங்கள் எடுக்கிறான், பிளேடு எடுக்கிறான், பீடி கட்டு எடுக்கிறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கறாங்க. இதற்காக எந்த கைதி மேலையும் நாங்க வந்து வழக்கு பதியவில்லை அப்படின்னா, வழக்கு பதிஞ்சா நீ கிழிக்க போற, திருப்பி அதே ஜெயிலே அடைக்க போற, இதுக்கு எதுக்கு நீ வழக்கு பதியணும்? இவனை வந்து விடக்கூடாது, சும்மா நம்ம தலையை வெட்ட போற மாதிரி தலைவா நீ வெட்டுவ, ஒன்னும் செய்ய போறது கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தவனை பிடிச்சி இவன் தான் வந்து டிவிடி வச்சிருக்கிறான், இவன் தான் வந்து பீடி கட்டு வச்சிருந்தான், இவன் தான் கஞ்சா பட்டினம் வித்தான்னு தெரிஞ்சா நீ என்னத்தை கிழிப்ப? ஒரு கிளியும் கிழிக்க முடியாது. திருப்பி அதே இந்த செல்ல விட்டுட்டு அடுத்த செல்ல அடப்பாங்க. இதுதான் நீ பண்ண போற. இதுக்கு எதுக்கு வழக்கு பதிவு? இதுக்கு எதுக்கு கால வீண் விரையும்? இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மூன்றடுக்கு பாதுகாப்பு அது இதுன்னு சொல்லி கிழிச்சாங்களா, இந்த ரவுடிகள் வந்து இவன் வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதா விரும்புறான். அதையும் எழுதுறாங்க. என்னன்னா, வெளியே இருந்தா பயப்பட மாட்டான் எவனும், கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியல, மிரட்டி காசு பறிக்க முடியல அப்படின்னதுனால நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் டைரக்ஷன் பண்றான் கட்ட பஞ்சாயத்து. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு மிரட்டல். அதே மாதிரி கூலிப்படை வைத்து ஆட்களை ஏவி ஆள்களை காலி பண்றது, இவ்வளவு வேலையையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றதையும் அந்த கணக்குகளுக்கையும் இதையும் சொல்றாங்க. அப்போ வந்து சிறைச்சாலை என்பது குற்றங்களை குறைக்கிறதுக்குன்னா இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அந்த சிறைச்சாலைக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியும்ல? மாமியார் வீடுன்னு வச்சிருக்கிறாங்க. மாமியார் வீடுனா மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பு இருக்கின்றதோ அப்படி கவனிக்கக்கூடிய ஒரு இடமா அது மாறி இருக்கா இல்லையா? வாரத்துல ஒரு நாள் சிக்கன் போடுறாங்க. உழைச்சு சாப்பிடறவனு கூட வாரத்துல ஒரு நாள் சிக்கன் சாப்பிடுவான்ன்றது டவுட் தான். இவனுக்கு என்ன, வாரத்துல ஒரு நாள் சினிமா படம் இலவசமா காட்டிடுவான், வாரத்துல ஒரு நாள் சிக்கன் போடுறான். சகல விதமான சௌபாகியங்களோட அவர்களை வாழ வைக்கிறாங்க. அதுல சில கைதிகள் போர்க்கொடி தூக்கி விட்டார்கள். போன வாரம் கைதிகள் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எதுக்குடா ஸ்ட்ரைக் பண்ணீங்க? எல்லாரும் வீட்டு சாப்பாடு கேட்டு அடம் பிடிக்கிறாங்க. சொல்றாங்க, வீட்டு சாப்பாடு ரெடி பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி சிறைத்துறை அதிகாரிகள் வந்து வாக்குறுதி அளித்தவனே அவர்கள் தங்களுடைய ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்று விட்டார்கள். 5 பேரை ஒரு பெண்மணியை கற்பழிச்சான்னு சொல்லி 5 பேரை தூக்கி உள்ள போட்டான். அவன் என்ன செய்யறான், நான் டிப்ளமோ படிக்காம விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணிருக்கிறாங்களாம். அவங்களுக்கு வந்து டிகிரி. அப்போ வந்து என்னன்னா, இங்க வெளியே இருந்தா சாப்பாட்டுக்கு வந்து கேரண்டி கிடையாது. உள்ள போனா வாரத்துல ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் சினிமா படம், சகல விதமான வசதிகள்